Good morning, brothers, sisters and friends. காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே. Great to see everyone, and I am super excited to even see Berlin sitting here. Remember, we all of us, in the Sunday service, knelt down and prayed before our God, and God answered our prayers. Happy to see Berlin. Let's welcome her. இங்கு சகோதரி பெர்லின் நம்மோடு இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் நாம் முழங்கால் படிட்டு ஜெபத்திலே நாம் அனைவரும் நாம் ஜெபித்தோம். தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் அளித்திருக்கிறார். இன்று அவளை பார்ப்பது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. Amen. So let's get into the message. Of course, we've been learning about family last couple of weeks. I think throughout this month, last 3 weeks, we've been learning about family. So in continuation, so today also we'll be learning something about family. நாம் செய்திக்கு செல்லலாம். நாம் இப்போது குடும்பம் என்பதாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கடந்த 3 வாரமாக குடும்பம் என்ற தலைப்பில் தான் குடும்பத்தை பற்றி இன்னும் நாம் ஆழ்ந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றும் நாம் குடும்பத்தை பற்றின ஒரு செய்தியாக நாம் காண இருக்கிறோம். So how you define family? நீங்கள் குடும்பம் என்று வரும்போது அதை எப்படி நீங்கள் விவரிப்பீர்கள்? According to you, what is family? உங்களை பொறுத்த வரை குடும்பம் என்றால் என்ன? Okay, biggest responsibility இங்க யாரோ சொன்னாங்க, அம்மா அப்பா 2 பிள்ளைகள் தானா? ஒரு பிள்ளை இருந்தா ஒத்துக்க மாட்டீங்களா? ஓகே, அம்மா அப்பா. ஓகே, அது ஏன் அம்மா அப்பா ஹஸ்பண்ட் வைஃப் ஏன் சொல்ல? ஓகே, ஃபைன். எனி அதர்? சேஃபான டோரா? சேஃப் ஜோன். சேஃப் ஜோன். ஓகே, பாதுகாப்பான ஒரு வலயம். எஸ். டுகெதர்னஸ். சொல்லுங்க கற்பகம் சிஸ்டர். அன்பின் பிறப்பிடம். ஓகே, எஸ் டெல்மா சிஸ்டர். ஓகே, எஸ்கேப் ஆக முடியாது, ஏமாற்ற முடியாது. ப்ரோ சுப்ரமணியன். Completeness, முழுமை. Okay. Created by God, தேவனால் படைக்கப்பட்டது. Bonding, okay. ஒரு சேர்ந்து. Yes, Berlin sister. நமக்கான ஒரு இடம் அது. This is my world அப்படின்னு சொல்ல முடியும் நம்மளால. Yes sir. பார்வதி. ஒரு இடம், தேவன் மத்தியஸ்தரா இருக்கிற ஒரு இடம். ஓகே, ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ், சம்டைம் அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்கிற பிளேஸ். சௌகரியமாக இருக்கக்கூடிய இடம், சில அசௌகரியமாக கூட இருக்கலாம். ஸ்ரீதர் அத்து சொல்ல வந்தீங்க, நான் நிறுத்திட்டேனா? ஓகே, எஸ் சொல்லுங்க சிஸ்டர். தமிழ் வாழ்றதுக்கு ஒரு ஆதாரம். ஓகே, கிரேட். தேங்க்யூ ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சஸ். கிரேட். அண்ட் ஹவு யூ டிஃபைன் த சென்ஸ் in a family, how many members, how you define, like if it is 2 it's called family, if it is 1 it's not family, or if it is 3 it's a family. அவங்க சொன்னாங்களே அப்பா அம்மா, நாக் ஹஸ்பண்ட் வைஃப், அப்பா அம்மா 2 பிள்ளைகள், இல்லைன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஃபேமிலின்னு சொன்னாங்கல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய அக்கார்டிங் டு யூ, how do you view family? நீங்கள் உங்களை பொறுத்த மட்டில் அது ஒரு பிள்ளைகளா இருக்கலாம், 2 பிள்ளைகளா இருக்கலாம். குடும்பம் என்று வரும்போது எப்படி உங்களை பொறுத்தவரை எப்படி விவரிப்பீர்கள்? Yes, should be God centered, definitely. தேவன் மத்தியஸ்தராக இருக்கிறது. Okay, according to the society, you have to cope up with the society. If not, it is not defined as a family. சமுதாயத்திலே சில கோட்பாடுகள் இருக்கிறது. இப்படி இருந்தால் தான் குடும்பம் என்று சொல்லப்படுகிறது. ஓகே, ஃபேமிலி எல்லாரும் ஒவ்வொரு பார்ட்ல இல்லாம எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிறது ஃபேமிலி. ஓகே, வேற எதுனா யோசிக்கிறீங்களா? எஸ் மணிமேகலை சிஸ்டர். ஓகே, கண்டிப்பா. எஸ் விக்டர். காடோட டிசைன். ஓகே, அந்த டிசைன் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? the design, how he designed family. தேவன் வடிவமைத்தார். தேவன் எப்படி இதனை வடிவமைத்தார் அதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். Right? Imagine I am maybe I am in a brother's flat living with a brother. That is my family. Maybe Sijin is not married but is living with
brothers together, they are together. Maybe husband and wife, I don't have children, but still I'm a family according to God, because God did not create Adam, Eve with kids. He just created Adam, then Eve. இங்க உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு சகோதரராக தங்கி இருக்கிறோம் அப்படின்னா சகோதரர்கள் இருவராக இருக்கும் பட்சத்தில் அது குடும்பமாக கூட சொல்லப்படும். இல்லை என்றால் குழந்தைகள் இல்லாமல் கணவன் மனைவி என்று வரும்போது அதுவும் குடும்பம் என்பதாக சொல்லப்படும். உதாரணத்துக்கு வேதாகமத்திலே ஆதாம் மற்றும் ஏவாள் அவர்கள் பிள்ளைகள் என்று அவர்கள் ஒன்றாக தேவன் படைக்கவில்லை, அவர்கள் தனியாகத்தான் படைத்தார்கள், அவர்கள் குடும்பமாக கருதப்பட்டார்கள். Maybe husband wife with children, maybe husband is no more, mother with the kids, it's called family. Maybe father with kids is called family. We can define. There is no one, hard and fast rule to define family. நாம் ஒருவேளை பார்க்கும்போது கணவன் மனைவி இருக்கலாம், குழந்தைகள் இல்லாமல் இருக்கலாம், இல்லை மனைவி மாத்திரம் கணவன் இல்லாமல் இருக்கலாம், மனைவியும் குழந்தைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இல்லை கணவனும் குழந்தைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதனால் இப்படித்தான் குடும்பம் என்று ஓர்முகமாக ஒரே விதமாக நாம் சொல்ல முடியாது. இது அனைத்துமே குடும்பமாக இருக்கிறது. The ultimate goal is, in whatever area or role that we play, it should be Christ centered. We supposed to reflect Christ. We are image bearers of Christ. நாம் எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கிறிஸ்துவே நமக்கு மத்தியஸ்தராக இருக்க வேண்டும். அவரை சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பதுதான் நமக்கு படைக்கப்பட்டதாக. Imagine I'm living alone. I don't have a family, maybe I don't have a husband, I don't have a wife, I don't have a kids, but still I live in a community where my neighbors, the place where I live becomes my family. So I am commanded, I'm expected to reflect Christ in my community. That becomes my family. ஒருவேளை இப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், நான் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மனைவி இல்லை, குழந்தை இல்லை, நான் தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னோட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் மத்தியிலே நான் கிறிஸ்துவை வெளிப்பாடுபடியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அதுதான் ஒரு குடும்பமாக கருதப்படுகிறது. Amen. Last week, we talked about present church culture, how we are functioning as a church. Everything comes to church. Any problem, it's because of church. Any good things, because of church. Any issue, let's make church as a call center. So everything connects to church. நாம் கடந்த வாரம் கூட நாம் இதைத்தான் நாம் சொல்லும், இது தற்போதைய அந்த சபை கலாச்சாரமாக இருக்கிறது. என்ன ஒரு காரியமா இருந்தாலும் சபையாக இருக்கிறது, ஒரு வளர்ச்சியா இருந்தாலும் சபையாக இருக்கிறது, ஒரு பிரச்சனை என்றாலும் சபை என்றாக இருக்கிறது, ஒரு தேவை என்றாலும் சபையை நோக்கி தொடர்பு கொள்கிறது. சபையானது நடுவாக இருக்கிறது. Because we feel the church is responsible for faith development. Even that's how parents think, even the kids think the church is responsible for my parents. The parents thinks because the church is responsible for my kids. எப்படியாக நினைக்கிறார்கள் என்றால், பெற்றோர்கள் நினைக்கிறார்கள் என்ன சூழ்நிலைகள் என்ன பிரச்சனை வந்தாலும் சபைதான் பார்த்து கொள்ள வேண்டும், சபைதான் காரணம் என்று சொல்கிறார்கள். பிள்ளைகள் நினைக்கிறார்கள் அப்பா அம்மா காரியங்கள் என்றால் அது சபைதான் பார்க்க வேண்டும், சபைதான் பிரச்சனை என்று அப்படியாக சபையை குறிக்கிறார்கள். Because our total dependent becomes church. Everything's on church more than on Christ. நாம் எப்படியாக மாறிவிட்டோம் என்றால் சபையை சார்ந்தாகவே எல்லா காரியங்களும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவை சார்ந்தாக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். That is called church centered, home supported. Everything church is a center spot. There is no more Christ centered. Church centered, where all of us connect. End of the day, we already explained about this picture. Burnt out, exhausted, let me give up. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே கிறிஸ்து மத்தியஸ்தராக இல்லாமல் பார்க்கும்போது சபையானது மத்தியஸ்தரை வைத்துக் கொண்டு நாம் எல்லாமே அதை சார்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் வரும்போது குடும்பமானது வெடிக்கிறதாயும் பிரச்சனைகளை வெளிப்படக்கூடிய காரியமாய் மாறுகிறது. But the biblical view is home centered, church supported. ஆனா வேதாகமத்தின்படி பார்க்கும்போது குடும்பம் தான், நம் வீடு தான், குடும்பம் தான் மத்தியஸ்தராக இருக்க வேண்டும். சபையானது நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியதாக, நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். The home is the most significant in faith formation, for our personal life, our Christian journey. நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அந்த பயணத்தில் பார்க்கும்போது நம்மளுடைய குடும்பம் தான்
நமக்கு விசுவாசத்தை மேம்படுத்தக்கூடியதாக வழிநடத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். That is where the primary responsibility of faith formation starts from home, not in the church. அதுதான் நம்மளுடைய காரியங்கள் பார்க்கும்போது விசுவாசமானது கட்டப்பட்டு வளரக்கூடியதாக குடும்பத்திலிருந்து தான் அவைகள் தொடங்கி செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும், சபையாக இல்ல. But the church role is to support the entire system, provide the resources, provide encouragement, support, whatever is needed. It's a complete support system. ஆனால் சபை என்பது பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பதாக, நமக்கு தேவையான காரியங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, அது போதிக்கிற காரியங்களாக இருக்கலாம், தேவைப்படுகிற காரியத்தை சபையாக கொடுக்க வேண்டியதாக I believe as a church slowly we will to become more mature and become like this model, biblical model of functioning as a church. நான் விசுவாசிக்கிறேன், வேதாகமம் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற இந்த பிரகாரமாக நாம் சிறிதாக முழுமையாக அதன்படியாக மாறுவோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். There is a new culture developed in our society. இன்று நம்முடைய சமுதாயத்திலே புதிய வித கலாச்சாரமானது வளர்ந்து கொண்டிருக்கிறது. There is another family. இன்னொரு குடும்பம். I don't know whether you heard about this. ஒருவேளை நீங்கள் இதை கேள்விப்பட்டீர்களா எனக்கு தெரியவில்லை. How many of you heard about this? இதை பற்றி எத்தனை பேர் கேள்விப்பட்டீர்கள்? ராஜாக்கு தெரியுது, வளருக்கு தெரியுதா? Okay. Shaker also said yes. Some of you would have heard Dink couple. சில பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். டிங்க் கப்பல் என்று சொல்லப்படுகிறது, தம்பதி என்று. பிரியா சிஸ்டர் சொன்னதெல்லாம் இதுல ரேஸ் ஆயிடும். Dual income, no kids. அதற்கு என்னவென்றால் இரண்டு பக்கத்திலிருந்து வருமானம், குழந்தைகள் என்பது இல்லை. நாம் இருவர், நமக்கு ஏன் ஒருவர்? ஓகே, சோ ஆமா, நாங்க பெட்ஸ் வச்சுப்போம், அது பிரச்சனை இல்லை. ஆடு, மாடு, கோழி. It's called dink. No commitment. We don't need kids. ஸ்கூல் ஃபீஸை கட்டணும், டைப்பரை போடணும், சண்டே மார்னிங் வரும்போது அப்பதான் வெட்டாக்கும் குழந்தை, ஃபுட்டு கொடுக்கணும், தூங்க முடியாது. எதுக்கு இதெல்லாம்? Just be free. Dink couple. டிங்க் கப்பல் என்றால் எந்த ஒரு கடமையும் கிடையாது, சுதந்திரமாக தானாக வாழ்வது. But this is not God's design. ஆனால் இது தேவன் வடிவமைத்தது கிடையாது. This is not God design of marriage and parenting. தேவன் இதை ஒரு குடும்பமாகவும் ஒரு வழிநடத்துதலாகவும் கிடையாது. God design for family life of bringing godly offspring. தேவனுடைய சந்ததியை கொண்டு வருவதற்காக தேவன் வடிவமைத்த ஒரு குடும்ப வாழ்க்கை இது கிடையாது. So we going to read couple of scriptures and also learn something. We also been learning called family empowerment training. Last 6 months we are also learning about family, how we need to build healthy strong families in the church. நாம் இதுதான் கடந்த ஒரு 6 மாதமாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு குடும்பத்தை எப்படியாக நாம் ஆவிக்குரிய விதமாக சபைக்குள்ளாக இருந்து நாம் வளருவது என்பதாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். Amen. So I believe that if our families are strong, our church will become stronger. நான் விசுவாசிக்கிறேன், நாம் குடும்பமானது ஸ்திரமாய் இருக்கும் பொழுது நம்மளுடைய சபையும் ஸ்திரமாக மாறும். Strong family makes strong churches. ஸ்திரமான குடும்பமானது ஸ்திரமான சபையை உண்டாக்கும். I really pray that as we grow older, as we grow in our Christian life, let us all become strong in our personal marriage and build our personal families. நான் ஜெபிக்கிறேன், நாம் நமக்குள்ளாக இங்கு வரும்போது நாம் தனிப்பட்ட முறையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் வளரக்கூடியவர்களாக, விசுவாசத்திலே வளரக்கூடியவர்களாக இருப்போம் என்று. God has created 2 institutions. We know that to advance his gospel in the world. We know that how God created his institution. தேவன் அவருடைய அந்த நிறுவனத்தை அவர் எப்படி அவருடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்வது, உலகத்துக்கு கொண்டு செல்வதற்காக நியமித்திருக்கிறார். Because God created the institution, church and family. தேவன் சபையும் குடும்பமாக இரண்டு நிறுவனத்தை நமக்காக உருவாக்கி இருக்கிறார். Because they are unique creation with a different roles and responsibilities. அது இரண்டு நிறுவனமாக இருந்தாலும் அது வேறு ஒரு பொறுப்பாக இருக்கிறது. And the purpose is to become one or work together, just to bring things together and just to
bring things together to glorify Christ. அது எதற்காகனா இருவருமாக சேர்ந்து ஒரே நோக்கமாக அந்த தேவனுக்கு மகிமையை ஏற்படுத்துவதற்காக ஒரே நோக்கமாக ஒரே விதமாக செயல்படுவதற்காக அவைகளை உண்டாக்கினார். Because God created the family as the foundation of human life. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாக ஒரு குடும்பம் என்பதை தேவன் உருவாக்கினார். So in Bible there are a couple of scriptures I just want to go through it. It just God created the human family to build his kingdom, to proclaim his glory. தேவன் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய மகிமையும் வெளிப்படுத்துவதற்காக அவர் சிருஷ்டித்தவராய் இருக்கிறார். Because we see in Genesis 1:27 God's image is reflected in the unique creation of men and women. இங்கே ஆதியாகமத்திலே 1:24 நாம் பார்க்கிறோம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக மனிதனை அவர் ரூபமாக அவர் படைத்தார் என்று. Marriage and family are pictures of God's covenant love and faithfulness if you read Ephesians chapter 5. எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 32 நாம் படிக்கும்போது தேவனுடைய அன்பின் மீதான அந்த உடன்படிக்கையும் விசுவாசத்தின் மீதான உடன்படிக்கையும் குடும்பம் மற்றும் திருமணத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். And Psalm 70 talks about family is God's primary plan of passing the faith to the next generation. சங்கீத புத்தகம் 78 நாம் காண்கிறோம் தேவன் அவருடைய விசுவாசத்தை எதிர்கால சந்ததிக்கு கொண்டு செல்வதற்காக குடும்பம் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருக்கிறது. And through the blessing of children God's people are able to fill the earth with the worship and glory of God. Talks about Genesis 1:28. Just subdue, you just grow. That's a goal God gave to Adam and Eve. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 28 பார்க்கும்போது அவருடைய குழந்தைகள் மூலமாக இந்த உலகம் முழுவதுமாக அவரை ஆராதிக்கவும் அவரை மகிமை செலுத்துவதற்குமாக அவர் சிருஷ்டித்தவராக இருக்கிறார். Because Satan always attacks families. ஏனென்றால் சாத்தான் எப்பொழுதுமே குடும்பத்தை தாக்குகிறவனாய் இருப்பான். Because it has been under his attack continuously, we see that throughout history. இந்த சரித்திரத்திலே பார்க்கும்போது எல்லா இடங்களிலுமே அவன் தொடர்ந்து அவன் தாக்குகிறவனாய் இருந்திருக்கிறான். Whatever God loves, Satan hates. எதெல்லாம் தேவன் நேசிக்கிறாரோ அதை சாத்தான் எதிர்க்கிறான். Whatever God desired to build, Satan seeks to tear down. எதெல்லாம் தேவன் கட்ட வேண்டும் என்று திட்டமிடுகிறாரோ அதனை உடைத்தெறிவதற்காக சாத்தான் நியமிக்கிறான். Amen. So let's read Genesis chapter 4 verses 1 to 5. நாம் ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 5 வரை நாம் படிக்கலாம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. ஆமென். So here we see that how Satan plays with Adam and Eve. இங்கு எப்படி ஆதாம் மற்றும் ஏவாள் அவருடைய வாழ்க்கையிலே சாத்தான் வேலை செய்தான் என்று they have to face the consequence. Now the first son on earth, Cain, was attacked here. அவர்கள் செய்த அந்த தவற்றினால் அதனுடைய பலனை அவர்கள் அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இந்த இடத்திலே முதலாவது பார்க்கும்போது காயினை அவன் தாக்குகிறான். Verse 5 talks about but on Cain and his offering it did not look with favor, so Cain was very angry and his face was downcast. இங்க 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது காயின் கொடுத்த அந்த காணிக்கையை தேவன் ஏற்காததினால் அவன் மிகவும் முகநாடி வேறுபட்டது எரிச்சல் உண்டானான். If you are not content, we need to be careful, watchful how Satan enters our life. நாம் இந்த காரியங்களை குறித்து நாம் பிரியப்படவில்லை என்றால் எப்படி சாத்தான் நமக்குள்ள உள்ளே நுழைவான் என்பதை நாம் காண முடியும். With Adam and Eve came with a question of doubt and entered their life. ஆதாம் மற்றும் ஏவாள் பார்க்கும்போது அவர்கள் ஒரு சந்தேகத்தோடு அவர்களாக வந்தான். Here we see not satisfied with life. இங்க அவன் பார்க்கும்போது அவனுக்கு அந்த வாழ்க்கை குறித்து அவன் திருப்தியாக இல்லாதவனாக இருந்தான். Not content with what he has. அவனுக்கு என்ன இருக்கிறதோ அதை குறித்து அவன் திருப்தியாக இல்லை. Jealousy. அதை குறித்து அவன் பொறாமைப்படுகிறவனாக இருந்தான். And he was angry, not feeling satisfied with whatever he has.
completely disappointed with his life. அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை குறித்து அவன் திருப்தியாக இல்லாமல் அதை குறித்து மிகுந்த சோர்வாக குறை சொல்கிறான் இருந்தான். Started comparing with his brother. அவனுடைய சகோதரனோடு அவன் ஒப்பிட்டு பார்க்கிறவனா இருந்தான். Without God, as our master, we will be slaves to sin. நாம் நம்மளுடைய எஜமானனாக தேவன் நம்மளிடத்தில் இல்லாத பட்சத்தில் நாம் பாவத்திற்கு அடிமையானவர்களாய் இருப்போம். Here we could see later God confronted him. Definitely God cared for him. God loved him. God showed him the direction as well. இங்கு நம்ம அதுக்கு பிறகு நாம் காண்கிறோம் தேவன் அவன் செய்த அந்த கிரியை குறித்து எதிர்த்து காரியங்களை சொல்லக்கூடியவராய் இருந்தார். அதற்கு பிறகாக அவனுக்கு மேலும் ஒரு வாய்ப்பை கொடுத்து வழிகளை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவனுக்கு காரியங்கள். நம்முடைய லைஃப்லயும் sin எப்படி என்டர் ஆகுதுன்னு நமக்கே தெரியாது. நாம சாட்டிஸ்ஃபைடா இல்ல என்னுடைய மேரேஜை குறிச்சு, என்னுடைய ஹஸ்பண்டை குறிச்சு ஐ எம் நாட் ஹாப்பி வித் மை ஹஸ்பண்ட், ஐ எம் நாட் ஹாப்பி வித் மை வைஃப், ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் மை கிட்ஸ், என்னுடைய ஜாபை குறிச்சு, என்னுடைய ஃபினான்ஸ் குறிச்சு, இப்போ என்னோட லைஃப்ல என்ன இருக்கோ அதை குறிச்சு நான் சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னா சேட்டன் வில் என்டர். சாத்தான் வரத்துக்கான வழி அதுதான். இன்னும் சேட்டனுக்கு தெரியும் ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் எப்படி என்டர் ஆகணும்னு சொல்லிட்டு. அப்படி சேட்டன் என்டர் ஆனா அந்த இடம் என்ன ஆகும்? டிஸ்ட்ராய் பண்றதுதான் சேட்டனுடைய கோல். இமேஜின் சடன்லி ஃபயர் கம்ஸ் ஹியர். நெருப்பு வருது. நெருப்புக்கு தெரியாது இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கவங்களா ரொம்ப ஸ்ட்ராங்கான நபர்கள், அவங்கள நான் விட்டுருவேன், இல்ல அந்த ரோல இருக்கிறவங்கள மட்டும் நான் டச் பண்ண மாட்டேன், இல்ல இந்த சேர் ஒரு விஐபி சேர் அதனால அதை மட்டும் எரிக்க மாட்டேன் அப்படின்னு வராது. அதனுடைய கோல் என்ன? அதனுடைய கேரக்டர் ஆஃப் ஃபயர் completely destroy maximum level. அதுதான் சேட்டனுடைய வேலை. இங்க என்னாச்சு? இதுக்கப்புறம் என்ன ஆகும்? They were separated. They just left. Then the new generation started where Noah came through that line. இன்னொரு ஜெனரேஷன் உருவாச்சு, அதுல தான் நோவா ஃபேமிலி வந்தது. சரி, நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்முடைய மேரேஜ், நம்முடைய ஃபேமிலியில ப்ராப்ளம் வர்றதுக்கு எது காரணமா இருக்கு? சின்ன டிஸ்கண்டென்ட், அதிருப்தி, I'm not happy with something, I'm disappointed, I'm not satisfied. Being content அப்படின்னா நிறைவா இருக்கிறதுனா satisfied அப்படின்னு அர்த்தம். The original word content came from the word satisfied. If I am satisfied, I'll be content. If I am not satisfied, I will not be content. I'll be keep grumbling, keep complain about my husband. அவங்க மனைவியை குறிச்சு, கணவனை குறிச்சு திருப்தி இல்லாம இருக்கும்போது நம்ம குறை சொல்லிக் கொண்டே இருப்போம். அப்படி குறை சொல்லிக் கொண்டே இருக்கும்போது அல்டிமேட்டா நம்ம யாரை குறை சொல்றோம்? தேவனை குறை சொல்றோம். அப்ப சேட்டனுக்கு அங்க இடம் கொடுக்கறவங்களா இருக்கும். ஆமென். இதுதான் என்னுடைய மேரேஜ், இதுதான் எங்களுடைய இன்கம், இதுதான் என்னுடைய கணவன், இதுதான் அவருடைய நிலை, இதுதான் என்னுடைய மனைவியுடைய நிலை. லெட் மீ பி ஹாப்பி வித் வேர் ஐ எம். என்கிட்ட என்ன இருக்கோ, நான் எந்த நிலையில இருக்கிறேனோ அதை குறிச்சு ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்ற நிலைமை இருந்ததுன்னா நிறைய ப்ராப்ளம் தான் அங்கே சால்வ் பண்ணிடலாம். எனி மேரேஜ் யூ சிட் வித் ப்ராப்ளம் என்னது? எங்க ஹஸ்பண்ட் ஒழுங்கு இல்லை, எங்க ஹஸ்பண்ட் சரியா டைம் வர மாட்டேன்றாரு, எங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டேன்றாரு, சம்பளம் கரெக்டாக வரல, மனைவி அவங்க ஒழுங்கா சமைக்க மாட்டேன்றாங்க, இல்லை ஒழுங்கா பசங்களை பார்த்துக்க மாட்டேன்றாங்க, இல்லை அவங்களும் வேலைக்கு போக மாட்டேன். எனிதிங் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் அட் ஆல், யூ ஆர் நாட் ஹாப்பி. அங்கதான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுதான் இங்க ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப இல்ல, how many thousand and thousand years back நமக்கு தெரியாமே சேட்டன் நம்ம லைஃப்ல என்டர் ஆயிடும். ஜஸ்ட் டிசைட் டு பி ஹாப்பி, பி கண்டென்ட். எனக்கு என்ன இருக்கோ இதை குறிச்சு நான் நிறைவா நான் ஃபீல் பண்றேன். அந்த ஆட்டிடியூட் வரும்போது சேட்டனுக்கு அங்க இடமே இல்லை. இங்க எங்க வந்தது சேட்டன்? He was upset and angry, disappointed, not feeling content with what he has. God இவரை பனிஷ் பண்றதுக்கு எதுவுமே பிளான் இல்ல. God ஏபிளுடைய ஆஃபரிங்க அக்செப்ட் பண்ணிட்டார், ஃபேவரபிளா பார்த்தாரு, இது ஃபேவரபிளா பார்க்கல, அவ்வளவுதான். God சொல்லல அதனால I'm going to destroy you ன்னு சொல்லவே இல்லை. But he felt, okay, I should be treated well, I should be respected, I'm an elder brother, I'm a senior Christian, I'm a mature brother, mature sister, you should treat me well. அந்த attitude வரும்போது I deserve this, நான் இதற்கு தகுதியானவன் அப்படின்ற அந்த எண்ணம் வரும்போது you will be destroyed. நாம் எதுக்கு டிசர்வ் தெரியுமா? ஹெல்லு போறதுக்கு தான் டிசர்வ்.
Because of Christ we have this beautiful life. கிறிஸ்துவினால இந்த வாழ்க்கை நமக்கு அழகான வாழ்க்கை கிடைக்கப்பட்டிருக்கிறது. So don't feel like the moment you feel I deserve, the moment you feel like I'm not content with what I have, the moment you feel I'm not satisfied, sin enters. நான் திருப்தியா இல்லாம இருக்கும்போது, நிறைவான எண்ணம் இல்லாம இருக்கும்போது, நான் இதற்கு தகுதியானவன் என்ற எண்ணம் வரும்போது பிசாசானவன் உள்ள என்டர் ஆகிறவனா இருப்பான். ஸோ என்ன அவனுடைய ஃபர்ஸ்ட் அட்டாக்கு ஃபேமிலி தான். ஃபேமிலியை ஹர்ட் பண்ணா என்ன ஆகும்? everything will get messed up. No peace, no joy, எதுவுமே இங்க இருக்காது. தென் அது எங்க ரெஃப்ளெக்ட் ஆகும்? நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன், நான் பைபிள் படிக்க மாட்டேன். எது ஹஸ்பண்டை ஹர்ட் பண்ணணும்னு ஒய்ஃபுக்கு தெரியும், எது ஒய்ஃபை ஹர்ட் பண்ணும் அப்படின்னு ஹஸ்பண்டுக்கு தெரியும். அந்த ஆரோவில் வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி ஃபார்ம் ஆகும். இமேஜின் சர்ச் ஃபில் வித் டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி எப்படி இருக்கும்? நம்மளால காஸ்பல் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போக முடியுமா? சர்ச் க்ரோ ஆகுமா? க்ரோவே ஆகாது. பிகாஸ் ஐ மை செல்ஃப் லிவிங் அஸ் அ டிஸ்ஃபங்க்ஷனல் கண்டிஷன். ஸோ தெர் இஸ் நோ வே ஐ கேன் திங்க் அபவுட் க்ரோயிங். ஸோ ஐ ரியலி ப்ரே, ஐ ரியலி என்கரேஜ் ஆல் ஆஃப் யூ, see where you lack. எங்க நீங்க குறைபாடு இருக்கீங்க கண்டுபிடிங்க, எங்க குறை சொல்றவங்களா இருக்கீங்க கண்டுபிடிங்க, எங்க கண்டென்ட்டா இல்ல, எங்க சாட்டிஸ்ஃபைடா இல்ல, find out, list out and pray about it. Amen. Just want to see the world, how the world, right now, the trend. இந்த உலகத்திலே பார்க்கும்போது இப்போது நடைமுறையிலே எது வளர்ந்து கொண்டிருக்கிறது, எது எதிர்பார்க்கிறார்கள்? Couples are encouraged to live together before getting married. It's accepted, but it is not accepted in Christ. இந்த தம்பதியாக திருமணத்துக்கு முன்பாகவே அவர்கள் தம்பதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது உலகத்திலே பார்க்கும்போது அதை தான் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் நமக்குள்ளாக அது ஏற்றுக்கொள்ளப்படாதது. Pornography has been normalized. It's been normalized. தவறான ஆபாச படங்கள் பார்க்கிறது ஒரு சுலபமான ஒரு நடைமுறையில் இருக்கிற காரியமா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. Homosexuality is not only encouraged but celebrated. ஓரின சேர்க்கை என்ற காரியங்கள் பார்க்கும்போது அது வரவேற்கத்தக்கது மாத்திரமல்லாம அதை குறித்து கொண்டாடுகிறவர்களா இருக்கிறார்கள். People have started celebrating. மக்கள் அதை குறித்து கொண்டாடுகிறார்கள். No, the clear biblical distinction between men and women are slowly being erased. வேதாகமத்தின் படியாக இருக்கும்போது ஆண் பெண் இப்படியாக இருக்க வேண்டும் என்ற காரியங்கள் பார்க்கும்போது சிறிது சிறிதாக அவைகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. Children are increasingly exposed to sexual content and activity, and at younger and younger ages, when they are even small age, they just trying to expose to many stuff. இங்க குழந்தைகள் பார்க்கும்போது அவர்கள் சிறியதாக இளமை பருவத்திலே பார்க்கும்போது அவர்கள் இந்த ஆபாச காரியங்கள் எல்லாமே பார்க்கும்போது சிறிது சிறிதாக அவங்களுக்கு அது ஏற்றப்படுகிறதா இருக்கிறது. Marriage is portrayed as something to be delayed, avoided, or just temporary, or bored. It's heavy, it's burdened, complicated, filled with commitment. That's how it portrays. திருமணமானது எப்படியாக காண்பிக்கப்படுகிறது என்றால் அது தாமதிக்கப்பட வேண்டும் என்பதும் அது நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதும் அது ஒரு பாரமான ஒன்று என்றும் அது தேவையற்றது ஒன்று இப்படியாகவே உலகத்திலே அவைகள் காண்பிக்கப்படுகிறது. Because as disciples we are not showing a model to our next generation. This is how husband wife should be, this is how father mother should be, and we fail to show the model to the next generation. ஏன் இப்படியாக நடக்கிறது என்றால் ஒரு குடும்பமாக நாம் நம்மளுடைய சந்ததிகளுக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு மாதிரியை நாம் வெளிப்படுத்தாததின் காரணத்தினால்தான் நம்மளுடைய எதிர்கால சந்ததியானது இது போன்ற காரியங்களை சிக்கக்கூடியதாக இருக்கிறது. Sometimes Christians are forced to choose rituals, culturals, all the different worldly traditional values more than following the principles and values that comes from the word of God. வேத வசனத்திலிருந்து வரக்கூடிய கோட்பாடுகளும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை விட்டுட்டு குழந்தைகளாக கிறிஸ்தவர்களாக எப்படி மாறுகிறோம் என்றால் சம்பிரதாயங்களும் அதே சமயத்தில் பாரம்பரியமாக செய்யக்கூடிய காரியங்கள் அவைகளை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக கூட மாறிக்கொண்டிருக்கிறோம். Parents are encouraged to delegate the moral training of their children to school, culture, media, church, ministry, discipler. We delegate and we don't take responsibility. நம்
ஒரு பெற்றோராக இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய குழந்தைகளை நாம் அவர்களுடைய நற்காரியங்களான காரியங்களை எப்படியாக கொடுக்கிறோம் என்றால் பள்ளிக்கூடத்துக்கோ இல்லை என்றால் மீடியா அந்த கலாச்சாரத்துக்கோ அந்த சமுதாயத்துக்கோ காண்பிக்கப்பட வேண்டும் என்பதாகவே போற்றி நாம் காண்பிக்கிறோம். The world is filled with utter confusion about manhood, womanhood, marriage, family, sex, parenting. It's confused completely. இங்கு உலகமானது எப்படி அதிகப்படியான குழப்பத்தில் இருக்கிறது என்றால் ஒரு ஆண்மையாக எப்படி இருக்கலாம், பெண்மையாக எப்படி இருக்க வேண்டும், ஆணாக இருக்க வேண்டும், எப்படி பெண்ணையாக இருக்க வேண்டும், இது போன்ற காரியங்களை ஒரு தெளிவு இல்லாதவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். And I believe as a church, as a family, we will teach the right value about marriage. We teach right value about parenting. We teach right value about following Christ. We teach the right value about difference between men and women. And it's our responsibility to teach our next generation. ஒரு சபையாக இருக்கும் பட்சத்தில் சபையாக இருக்கிற நாம் சரியான விதமாக இப்படித்தான் ஒரு ஆண் இருக்க வேண்டும், இப்படித்தான் ஒரு பெண் இருக்க வேண்டும், இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும், நம்முடைய காரியங்கள் இப்படியாக இருக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு போதிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்க வேண்டும். Because the early church understood the need for family ministry and multi-generational vision 2000 years back. 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பத்தில் இருந்த சபையானது பார்க்கும்போது ஒரு குடும்ப சபையும் அதே சமயத்தில் வெவ்வேறு விதமாக அங்கமாக செயல்படுகிற ஊழியத்தினுடைய முக்கியத்தை அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள். Because this is how husband and wife should be in Ephesians 5. Husband and wife were called to, love each other. எபேசியர் புத்தகம் 5:25-26 பார்க்கும்போது ஒரு கணவனானவர் மனைவியை எப்படியாக அன்பு செய்து எப்படி அன்பிலே பிணைப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. Women were trained and encouraged to be loving wives and mothers in Titus chapter 2 verse 5. தீத்து புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 5 பார்க்கும்போது பெண்களானவர்கள் எப்படி ஒரு நல்ல மனைவியாகவும் ஒரு நல்ல தாயாகவும் இருக்க வேண்டும் அப்படி என்பது சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And children were taught to honor and obey their parents in Ephesians 6. எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1-3 பார்க்கும்போது குழந்தைகளானது எப்படி தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. And fathers were called to be spiritual leaders and shepherds for their family, for their children in Ephesians chapter 6:4. எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம் தகப்பனார்கள் எப்படி ஒரு ஆத்மீக தலைவர்களாகவும் குழந்தைகளை வழிநடத்துகிற நல்ல மேய்ப்பனாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறது. And mothers and grandmothers how they need to intentionally pass their faith to the next generation, to their grandchildren. That's what mentioned in 2 Timothy chapter 1 verse 5. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5 வசனம் பார்க்கும்போது ஒரு தாயாகவும் ஒரு தாயாகவும் பார்க்கும்போது எப்படி அவருடைய விசுவாசத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கு போதிக்கிறார்கள் என்று காண்கிறோம். And we continue to read young men and women how they need to pursue sexual purity and how they need to fight against all the temptations. இங்கு இள வயதில் ஆணும் இள வயதில் பெண்ணும் எப்படியாக அவர்கள் ஆவிக்குரியாக வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படி இந்த விபச்சார காரியங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதான காரியங்களை கூட இங்கு நாம் போதிக்கிறதா இருக்கிறது. Single men and women were fully included. They were taught how they need to focus on multi-generational community in faith, how they need to be effective in serving the Lord. இங்கு ஒற்றையாக இருக்கிற ஆணும் சரி பெண்ணுமாக சரி அவர்கள் எப்படி தேவனுடைய காரியங்களை மிகவும் உற்சாகமாக வல்லமையாக செயல்பட வேண்டும் என்பதாக நமக்கு போதித்துக் கொடுக்கிறது. And elders were not considered qualified to serve if they were not faithful husbands and spiritual leaders in their house. இங்கு பார்க்கும்போது முதிர்ந்தவர்களாக இருக்கும்போது அவர்கள் அவர்களுடைய குடும்பத்திலே ஒரு விசுவாசமுள்ள ஒரு நல்ல ஒரு கணவனாகவோ இல்லை அவர்கள் நல்ல தலைவராக இல்லாத பட்சத்திலே அந்த காரியத்திற்கு அவர்கள் தகுதியானவர்கள் இல்லை என்பதாகவே காண்பிக்கிறது. மூப்பர்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டுல ஒரு நல்ல தலைவரா வழிகாட்டியா இல்லைன்னா அவங்க சபைக்கு ஒரு நல்ல மூப்பர்களா இருக்க முடியாது. Amen. Throughout the scriptures, if you read in New Testament, the first century church understood the value of marriage, family, parenting, single men, single women, mother, wife, husband, grandmother, all the aspects we have guidelines given from the scriptures. இங்கு நாம் இந்த வசனங்கள் எல்லாவற்றையுமே நாம் பார்க்கும்போது எப்படியாக நாம் ஒரு குடும்பமாக ஒரு கணவனாக ஒரு மனைவியாக ஒரு தாயாக ஒரு தகப்பனாக நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வரைமுறைகளை நமக்கு வசனத்தின் மூலமாக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. Finally, கடைசியாக God gave us a direction how we need to build our family, personal Christian life, our marriage,
This is the basic fundamental principles we all need to understand and follow. இப்படி நாம் எப்படியாக ஒரு ஆத்மீக ஆத்மீகமாக நாம் கட்டி அமைக்கப்பட வேண்டும் என்பதற்கான வசனத்தை நாம் கொடுக்கிறது. Matthew chapter 7 verses 24 to 27. மத்தேயு புத்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 24 முதல் 27 வரை. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆமென். Amen. இவங்க ரெண்டு பேருமே வீடு கட்டுறாங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது ரெண்டுமே வீடு மாதிரி தான் இருக்கும். Same way, even in our church, we can see that from outside we all look like okay family அப்படிதான் தெரியும். பட் உள்ள போகும்போது தான் தெரியும் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? In the passage, of course, we see two different types of storm. Storm from heaven, from earth. It says flood. Rain comes and the flood. So, ரெண்டு விதமான என்ன தாக்குதலும் ஏற்படுது. So, in a family, if you see marriage or family, attack can come from எல்லா சைட்ல இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நான் வைஸா என்னோட ஃபேமிலியை பில்ட் பண்றேனா இல்லையான்றது என்னுடைய கையில தான் இருக்கு. ஓகே, I think we need to test our foundation. Am I building my marriage and family with the principle given by Christ from the Bible, or I just have my own values and principles? நான் ஒரு கிறிஸ்தனார் பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை நாம் வேதாகமத்தில் சொல்லப்படுகிற கோட்பாடுகளின் வசனத்தின் படியாக நான் கிறிஸ்துவின் படியாக நான் கட்டுகிறேனா, இல்லை என்னோட சுய சிந்தனையின் படியாக என்னோட குடும்பத்தை நான் கட்டுகிறேன் என்ற கேள்வி நம்மிடத்தில் கேட்க வேண்டும். It is better that we test the foundation of our life now rather than later. நம்முடைய அஸ்திவாரத்தை இப்போதே நம்ம சரி பார்க்கிறது நல்லது, பின்னாடி ரொம்ப லேட்டா ஜட்ஜ்மெண்ட் டைம்ல போய் ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடியே. Amen. The real foundation of our life is usually hidden and is only proven in the storm. Only when the problem comes, the real foundation will be shaken. நாம் எப்படி ஒரு கட்டமைப்பு நமக்குள்ளாக நாம் கட்டியிருக்கிறோம் என்பது எப்பொழுது தெரிய வரும் என்றால், எப்பொழுது ஒரு பிரச்சனை வரும்போதோ, எப்பொழுது இது போன்ற ஒரு புயல் வரும்போதோ, அப்பொழுதுதான் நாம் எப்படி கட்டியிருக்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். So I really encourage all of you, as we been learning regularly about family, let us build with God's design. Let's build our family and marriage with the values and principles of the Bible. நாம் இந்த நேரத்தில் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நாம் குடும்பத்தை நாம் எப்படி கட்ட வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதன்படியாக நம்மளுடைய குடும்பத்தை தேவனுடைய வார்த்தையின் உள்ளாக வசனத்தின் மூலமாக நாம் கட்டுகிறவர்களாக நாம் இருப்போம். Before go to the reflection of questions for us to meditate this week, I just want to call Sister Emma. She will come and share a couple of things. இந்த செய்தியிலிருந்து நாம் பிரதிபலிப்பை நாம் பார்க்க இருக்கிற அந்த நேரத்தில் சகோதரி ஏமா அவர்களை நான் இந்த நேரத்தில் அழைக்கிறேன். And I really want to appreciate her because she made a plan to come up with 21 days of summer internship. அவர்கள் பார்க்கும்போது 21 நாட்கள் அவர்களுக்கான ஒரு சம்மர் இன்டர்ன்ஷிப் கல்லூரி மாணவர்களுக்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி அவங்க 21 நாள் கோடைக்கால விடுமுறை பயிற்சி காலம் அப்படின்னு அப்படி சொன்னா நமக்கு புரியாது ஆக்சுவலா. ஸோ அதை ரொம்ப சிறப்பா அந்த 21 டேஸ் ரொம்ப கமிட்டடா அந்த பிள்ளைகளோட எவ்ரிடே மீட் பண்ணி அவங்களுக்கு நிறைய ஹெல்த் சேலஞ்சஸ் இருக்கு. பட் ஆனாலும் கூட அவங்க எவ்ரிடே மார்னிங் நுங்கம்பாக்கம் திருவான்மியூர்ல இருந்து நுங்கம்பாக்கம் 7 o'clock அவங்களோட கூட மீட் பண்ணி எவ்ரிடே அவங்களுக்கு ஷெட்யூல் மீட்டிங் கோல் அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி எல்லாமே ஒரு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி ட்ரைனிங் மாதிரி அவங்க பண்ணாங்க. ஐ ரியலி வாண்ட் அப்ரிஷியேட் ஹர் ஃபார் திஸ் அமேசிங் இனிஷியேட்டிவ். அவங்களே இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ சில வார்த்தைகள் சில விஷயங்கள் அந்த பிள்ளைகள் நம்ம மத்தியில கூட பேச இருக்கிறாங்க. ஸோ லெட் அஸ் என்கரேஜ் தெம்
let us get inspired. Amen. So over to Sister Emma. Amen. That was wonderful. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது பார்க்கறதுக்கு. அவங்களோட இன்ஸ்பிரேஷனில் பிரதர்ஸும் ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் மட்டும் சலித்தவர்கள் அல்ல அப்படின்னு அப்ரிஷியேட் பிரதர்ஸ். நிறைய பேர் காலேஜ் போகிறவங்க வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபீஸ் சேலஞ்சஸ்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் அவங்க காலேஜ் போயிட்டு அவங்களே வந்து அவங்களோட செலவுகளுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் மார்னிங் கத்திப்பாரா ஜங்ஷனில் சிஜின் அண்ட் டீம் ஃபியூ ஆஃப் தெம் continuously met together and prayed, evangelized, devotion பண்ணாங்க. அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் and பாராட்டுக்கள். God bless you all and appreciate Karunanidhi uncle doing communion this morning. He is celebrating 80 years. உண்மையிலே அது ரொம்ப faith building-ஆ இருந்தது அங்கிள் இங்க வந்து communion message பண்ணது. And I feel like as a family, as a church, let us build each other, encourage one another. The reflection questions, is there. We will put in the WhatsApp. இந்த வாரம் quiet time பண்ணும்போது அதை reflect பண்ணுங்க. reflect பண்ணிட்டு இந்த parables-உம் நம்ம இது பண்ணலாம். In what ways does our family reflect Christ's love in our everyday interaction at home and in the church? வீட்டிலும் சபையிலும் நம் அன்றாட தொடர்புகளில் நம் குடும்பம் கிறிஸ்துவின் அன்பை எந்த வழிகளில் பிரதிபலிக்கிறது? How are we modeling forgiveness and reconciliation in our house? Like நம்முடைய வீட்டில் எப்படி நம்ம பண்றோம்? மன்னிப்பு ஒப்புரவாகுதலை எவ்வாறு நம்ம மற்றவங்களுக்கு மாதிரியா நம்ம காமிக்கிறோம்? What is one fear or worry we need to bring to God, and as a family how can we lift it in prayer? தேவனிடம் நாம் கொண்டு வர வேண்டிய ஒரு பயம் அல்லது கவலை என்ன? ஒரு குடும்பமாக அதை எவ்வாறு ஜெபத்தில் கொண்டு செல்வது? Amen. So I pray that we will have a wonderful time. We all reading parables. Let us learn and grow, become stronger as a family. God bless you all. நாம் உவமைகளை நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் நமக்குள்ளாக இந்த பிரதிபலிப்பை கொண்டுறோம். நாம் தேவனுக்குள்ளாக நாம் ஒன்றாக இணைந்து வளர்வோம். தேவனுக்கே மகிமை.